வெறும் ஒரு கொண்டாட்டம் அல்ல, இது பெண்களின் திறனை அறிந்து கொள்ளவும் அவர்களின் முயற்சிகளை ஊக்குவிக்கவும் பெண்கள் தன்னம்பிக்கையோடு முன்னேற ஒரு வழிகாட்டுதலாகவும் அமைய இருக்கின்றது. பெண்களின் திறமை, துணிவு மற்றும் சாதனைகளை கொண்டாடக்கூடிய விமன் ஆஃப் சென்னை என்கின்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்றைய நிகழ்விற்கு வரவேற்பு தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கும் விதமாக வரவேற்புரையை ஆற்றக்கூடியவர் தமிழ் பத்திரிகை துறையில் மக்களின் நம்பிக்கையை பெற்ற முன்னணி செய்தி நிறுவனமான தினத்தந்தியின் வளர்ச்சிக்கும் அதன் சமூக பொறுப்புணர்வுள்ள நிகழ்ச்சிகளுக்கும் முக்கிய பங்களிப்பு செய்து வரும் இவர் நிர்வாகத்திறன், திட்டமிடல் திறன் மற்றும் சமூக விழிப்புணர்வை ஊக்குவிக்கும் பல்வேறு முயற்சிகளின் மூலம் தனித்துவமான இடத்தை பெற்றிருக்கிறார். சமூக முன்னேற்றத்தை நோக்கமாக கொண்ட பல நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து மக்களுடன் ஊடகத்தை நெருக்கமாக இணைக்கும் பணியில் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கும் தினத்தந்தி நிறுவனத்தின் பொது மேலாளர் திரு மாரியப்பன் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். இந்தியாவில் நம்பர் 1 பத்திரிகையாக திகழும் தினத்தந்தி நாளிதழும் முன்னணி கல்வி நிறுவனமான SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இணைந்து வழங்கும் இந்த மகளிர் தின விழாவிற்கு இங்கு மிகுந்த மகிழ்ச்சியோடு வந்திருக்கும் அனைவரையும் தினத்தந்தி குழுமம் சார்பில் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வந்திருக்கின்ற ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அம்மா அபூர்வா அவர்களை வருக 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 என உங்கள் சார்பிலும் தினத்தந்தி சார்பிலும் அன்போடு வரவேற்கின்றேன். இவர்களை பற்றி ஆரம்ப காலத்தில் ஒரு கலெக்டராக இருந்த காலத்திலிருந்து நான் நன்கு அறிவேன். தமிழகத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாக கருதப்படும் தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் ஒரு பெண் மாவட்ட ஆட்சியராக, ஒரு நிர்வாகத்திறன் நிறைந்தவராக, அத்தனை ஆண்களும் அச்சப்படும் அளவிற்கு ஒரு நேர்மையான அதிகாரியாக பணியாற்றி பெயர் எடுத்தவர். தருமபுரி மாவட்டம் கல்வி, சுகாதாரம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு என அனைத்திலும் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். இப்படிப்பட்ட மாவட்டங்களில் நிர்வாக திறமை வாய்ந்த அதிகாரிகளை மட்டுமே எந்த ஆட்சியாளர்களாக இருந்தாலும் கலெக்டராக நியமிப்பார்கள். அந்த வகையில் அம்மா அவர்களின் அந்த மகத்துவமான சேவை என்னால் இன்றும் மறக்க முடியாது. இங்கு கூடியிருக்கும் நிறைய பேருக்கு தெரியுமா என்று தெரியவில்லை, தமிழகத்தில் தொட்டில் குழந்தைகள் திட்டம் என்ற ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. பெண் குழந்தைகள் வேண்டாம் என்று மறுக்கும் பெற்றோர் தயவு செய்து குப்பையில் அங்கு வீசி விடாதீர்கள், அரசு அமைக்கும் தொட்டில் குழந்தை திட்டத்தில் கொண்டு வந்து சேருங்கள், அதை நாங்கள் வளர்த்து தருகிறோம், அவர்கள் இந்த தமிழகத்தின் மகள் என பெருமையுடன் சொல்லி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த அந்த சிறப்பு திட்டம் தர்மபுரியில் தொடங்கப்பட்டது. அதேபோல் ஆணுக்கு பெண் இழைத்ததில்லை நாங்கள் என்று சம உரிமையை பேணும் விதமாக முதலில் மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டதும் அந்த தருமபுரி மாவட்டத்தில் தான். இந்த மாதிரியான பெண்களுக்கான தனித்துவமான திட்டங்களை தந்த தருமபுரி மாவட்டத்தின் ஆட்சியராக மிகவும் சிறப்பாக பணியாற்றியவர் தான் அம்மா அபூர்வா அவர்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் இன்று சாதித்து இன்று பல்வேறு மகளிருக்கு எடுத்துக்காட்டாக திகழும் உங்களுக்கெல்லாம் விருது வழங்க அவர் வந்திருப்பது மிகவும் பொருத்தமான என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமல்ல, இப்ப நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களிலே நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதனால் அந்த மகளிர் தின விழாவில் உங்களை எல்லாம் பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. மேலும் இந்த விழாவிற்கு வருகை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி பத்மாவதி ஸ்ரீகாந்த், ஃபீல்டு ஜெனரல் மேனேஜர், இந்தியன் பேங்க், மிஸ்ஸஸ் ஜானகி நாயா, ஃபவுண்டர் கேக் ஸ்கொயர், மிஸ் திவ்யா ஸ்வப்னராஜ், ஃபவுண்டர் அண்ட் சேர்பர்சன் உமன்ஸ் லீக் ஃபவுண்டேஷன் மற்றும் அனைத்து முக்கிய விருந்தினர்களையும் விருது பெறுபவர்களையும் அன்பான மாணவ மாணவிகளையும் தினத்தந்தி குழுமம் சார்பில் மீண்டும் ஒரு முறை வருக 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 வரவேற்று மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். செல்வி அபூர்வா ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தின் மதிப்புக்குரிய நிர்வாக உறுப்பினர் அவர்களை இன்றைய நிகழ்வில் சிறப்புரையாற்ற பணிவன்புடன் உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் மேடைக்கு அழைக்கிறோம். இனிய விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த விமன் ஆஃப் சென்னை இந்த விழாவில் பங்கெடுக்கிறதுக்கு
நார்மலி வந்து ஒரு லாஸ்ட் 4-5 இயர்ஸாகவே நான் எந்த விமென்ஸ் டே ஃபங்க்ஷன்லையும் பங்கேற்றுக்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த விமென்ஸ் டே வரும்போது தான் நம்மளை தேடுவாங்க, மற்ற நாள்லாம் நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க. ஸோ ஐ டுக் அ பாலிசி டிசிஷன், இனிமேல் விமென்ஸ் டேக்கு நான் எங்கேயுமே போகிறதில்லைன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்புறமா இவங்க வந்து ரெக்வஸ்ட் பண்ணப்போ சரி, பிகாஸ் ஆக்சுவலி ஐ சப்போஸ் டு பி இன் மூணார் டுடே, என்னோட ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிவிட்டு நான் இங்கே வந்தேன். மெயினா who the audience are, எந்த இயர் நீங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ்? படன்? செகண்ட் இயர். ஹியூமனிட்டிஸ் or science or all mixed? All mixed, okay. So because I just like to know whom I am addressing. Sherry. So Indiki, today we are here. Then I told you why I came for this women's Chennai Women or Women Celebration. I was just thinking, everybody says no, பெண்கள்னா நீங்கள் வந்து முன்னுக்கு வரணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். ஃபார் அ விமன் டு டூ லிஸ்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. எஸ் ஆர் நோ? பட் தென் ஐ தாட், இன்னைக்கு நான் என்ன பேசுறதுன்னு சொன்னால், see who are we women, நம்ம யார்? ஸோ நிறைய பேர் ஹோம் மேக்கர், கெரியர், blah 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 எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ வாட் ஐ தாட் வாஸ், women, we are the people who make this earth happy. Yes or no? Yes. We are the people who make it very happy. We make the world a livable place. Yes or no? Yes. So, pathingala, we make it all through our, women are basically embodiment of kindness. Yes or no? Yes, we are all embodiment of kindness. Then we're supposed to be more wise. We are all people who have wisdom. The doctors would agree, because wisdom, wise, knowledge kalla enna hormone kelunga avangala? Enna hormone? Estrogen. So who has more estrogen? Women. That's why we are very balanced. So we are people who make the earth or the world happy by our wisdom. And then we are more creative also. Men are also creative, but we are also equally creative people. And we are a positive influence on the society. We are all positive influence on the society. Yes or no? Do you agree or not? Enna sattame gaano? Okay, at the end of the day, I'll give a paper to write an essay. So, that is all about women. So when we celebrate a woman, it's not only one day that we celebrate ourselves every day. Daily நம்மள வந்து celebrate பண்ணணும். வேற யாரும் வெளியில இருந்தெல்லாம் வந்தெல்லாம் நம்மள celebrate பண்ண மாட்டாங்க. You all have to celebrate yourselves every day. Lots and lots of issues. Society-ல நிறைய problems, daily challenges வந்துட்டே இருக்க போகுது. இதெல்லாம் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போறோம்னா நீங்களாம் தான் பண்ணணும். Because we all now got back seatல நாங்கெல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கோம். You are the front drivers. So you need to take the society forward. We have lot of responsibilities, lots and lot of responsibilities. So everyone, one of us should contribute in our own way. நீ இதை பண்ண அதை பண்ணுங்கன்னா உங்களை ஸ்ட்ரெயிட் ஜாக்கெட் பண்ண மாட்டேன். World is very big. Whatever you do it well, do it with perfection, do it with confidence. Okay, if we do that, all of us will be a star in the sky. So wishing you all the best. Thank you. இன்னைக்கு நிறைய பேர் வந்து தொழில் முனைவோர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அதே சமயம் நம்மளால வந்து தொழில் முனைவோர் ஆக முடியுமா, அதுக்கு என்னென்னலாம் கவர்மெண்ட்ல நமக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன வழிகள் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக வெற்றிகரமான தொழில் முனைவோர் மற்றும் வங்கிகள்ல இருந்து இன்னைக்கு நமக்கு வந்திருக்காங்க. So within few minutes we are going to start the panel discussion.
அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலா உங்களுடைய நேரத்தை எல்லாம் ஒதுக்கி இன்னைக்கு வந்து பெண்களுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்காக நீங்க வருகை தந்திருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பத்மாவதி மேம் கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும்னு நினைக்கிறேன். மேம், இப்போ பெண்கள் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சா கூட அவங்க ஃபர்ஸ்ட் மனசுல இருக்கக்கூடிய விஷயம், அவங்க கையில பெருசா சேமிப்பு எதுவுமே இருக்காது, கையிருப்பு அப்படின்னு எதுவுமே இருக்காது. இப்போ பெண்கள் வந்து தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இப்போ பேங்க்ல வந்து அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும்? ஸோ ஒரு பெண் தொழில் தொடங்க போறாங்க அப்படின்னா பேங்க் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? எந்த தொழிலை நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டெய்லரிங் பண்ண போகிறேன், இல்லை நான் வந்து ஒரு சாரீ பிஸ்னஸ் பண்ண போகிறேன். ஒன்ஸ் நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அதுக்கு வந்து என்ன மார்க்கெட், அதாவது நான் எங்கே போய் அந்த தொழிலை தொடங்க போகிறேன், யார்கிட்ட அந்த விற்பனையை தொடங்க போகிறேன், என்னிடம் வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் யாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம டிசைட் பண்ணிடணும். முதல்ல வந்து உங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு இருக்கணும். எந்த வங்கியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நீங்க எந்த வங்கிக்கு போறீங்களோ கண்டிப்பாக அந்த வங்கியில் கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓபன் செய்ய சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. 10 நிமிஷத்துல அந்த இதை எடுத்துடலாம், நம்மளே ஆன்லைன்ல போய் கூட எடுத்துடலாம். இல்லைன்னா இதுக்கான சேவை மையங்கள் நிறைய இருக்கு. இ சேவை மையம் இருக்கு. ஈவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் கேட்டிங்கன்னா கூட அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த உத்தியம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. பட் நீங்கள் இதெல்லாம் அது இல்லைன்னா கூட பரவாயில்ல, உங்கள் பக்கத்தில் இருக்கிற வங்கியை போய் அணுகி எனக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கணும், எனக்கு வங்கி வந்து வங்கிக்கிட்டேருந்து கடனுதவி வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தருவாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் உதவி கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ ஒரு பெண் தொழில் முனைவர் ஆகணும் அப்படின்னா அந்த வயசு அப்படிங்கறதே வந்து இந்த வயசுல பண்ணலாமான்னு ஒரு தாட் இருக்கும். நீங்க எந்த வயசுல மேம் ஆரம்பிச்சீங்க உங்களுடைய கெரியர்? தொழில் தொடங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா 2-3 விஷயம் இவங்க சொன்ன மாதிரி, இது உனக்கு தேவையா அப்படின்னு கேட்பாங்க, இது உங்களால பண்ண முடியுமான்னு கேட்பாங்க, இதுக்கு பணம் யார் கொடுக்கறதுன்னு கேட்பாங்க, இது சக்சஸ்ஃபுல் ஆகல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்பாங்க. அதுவும் உமனா இருக்கும்போது உனக்கு கல்யாணம் பண்ணோம்ல, நாங்க எப்படி அந்த காசை உனக்கு வந்து தொழில் பண்றது கொடுப்போம். இதெல்லாம் எல்லார் வீட்லயும் இன்க்ளூடிங் மை ஓன் ஹவுஸ் எல்லார் வீட்லயும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. இன்னைக்கு நான் இந்த விஷயம் பண்ணணும்னு முடிவு பண்ணி அதுல நான் இறங்கினேன்னா ராத்திரி 1 மணி ஆனாலும் அந்த விஷயத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு தண்ணி தூக்கம் எதா இருந்தாலும். அந்த டிசிப்ளின் இஸ் வாட் மேக்ஸ் அ உமன் சக்சஸ்ஃபுல். ரொம்ப சிம்பிள். நீ 10 ரூபாய்க்கு பிசினஸ் பண்ணா கூட கரெக்டா பண்ணேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வளரும். நீ சரியான விஷயம் பண்ணனா அது ஆட்டோமேட்டிக்கா வளரும். நீ டிசிப்ளினோட பண்ணனா அது ஆட்டோமேட்டிக்கா வளரும். 100% அதுக்கு உன்னோட உழைப்பை கொடுத்தீங்கன்னா அது எந்த விஷயமா இருந்தாலும், ரோட்ல இட்லி கடை போடுறதுலேருந்து மேடமை விட பெரிய பொசிஷனுக்கு போற வரைக்கும் நான் படிக்கணும், கலெக்டருக்கு படிக்கணும்னா படிங்க. டிவோட் யுவர் செல்ஃப் டு தட். வாட் எவர் யூ ஆர் டூயிங், இல்லை அந்த டிசிப்ளின், அந்த கான்சென்ட்ரேஷன். ஒரு ரீல்ஸ் பார்க்குறீங்கனாலே உங்களால 3 செகண்டுக்கு மேலே பார்க்க முடியல, அதை தாண்டி எப்படி போயிடுறீங்க. கிவ் சம் டைம் டு பி யுவர் செல்ஃப், டு திங்க். இந்த ஃபோனு கம்ப்யூட்டர் இல்லாமல் 3 days டோட்டலாக நீங்கள் இருந்தீங்கன்னா தான் எங்கள் லைஃப் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு புரியும். ஹிந்தி மூவிஸ் எத்தனை பேர் பார்க்குறீங்க? சல்மான் கான் மூவிஸ் புரியாம தானே பார்க்குறீங்க. சார், அப்போ உங்களுக்கு தேவைப்படுற விஷயத்த கேட்டு தெரிஞ்சு அடுத்த லெவலுக்கு போறது அப்படிங்கிறது ஆண்டர்பிரினர்ஷிப்போட ஒரு முக்கியமான குவாலிட்டி. நான் நெக்ஸ்ட் செல்வி திவ்யா மேம் கிட்ட கேட்குறேன். மேம், இப்போ நீங்க வந்து ஒரு 5000 ஆண்டர்பிரினர்ஸை வந்து உருவாக்கி இருக்கீங்க. அதுவும் குறிப்பா பெரிய பேக்ரவுண்ட் இல்லாம ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ள வரணும் அப்படின்னு வெறும் கனவு மட்டுமே இருந்த 5000 பேர். அப்போ அவங்களுக்கான சவால்கள் வந்து எப்படி இருந்தது மேம்? First of all, before answering that, because அவங்களோட சவால் விட்டுருங்க, ஆல்ரெடி அவங்களுக்கு பண்ணிட்டோம். பட் we are addressing the target here. ஒரு 10% ரைஸ் பண்ணிருப்பீங்களாப்பா entrepreneurs அப்படின்ட்டு? மீதி எல்லாரும் வந்து work, you want to go to work, right? How many of you want to become an employee? Raise your hands. How many of you want to work in a corporate? ஒரு 10% wants to become an entrepreneur, right? Balance எல்லாம், am I right to understand that rest of you want to get into corporate? Yes or no? Right? So 90% employees, 10% entrepreneurs. Am I right? Fantastic. Earlier, an employee, the skill set was completely different. They have to come up with a certain skill set. In the வேலை மட்டும் தெரிஞ்சா போதும், right? In the current scenario, every day there's a technology coming up.
AI is replacing. Do you agree or not? And people are looking at intrapreneurs. So every employee has to think like an entrepreneur. You're just not required to just think as an employee. What is that extra thing that you've got? நான் employee இது மட்டும் பண்ணா போதுமா? You need to have decision-making skills. You need to know what's happening in the environment. You need to tell them. You need to update yourself with technology, right? இப்போ ஒரு pregnancy முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு, break எடுத்துட்டு வந்துட்டா, a lot of women are facing the problems because there's a new technology come up. They are lagging behind in the 6 months of maternity break. There's a lot of things which have changed. I'm sure the women here who have been in corporate, do you agree? Nariya change. We are losing our own, right? We are having started suspecting our own capabilities, right? So, irrespective of that, whether you are an entrepreneur or you're going to be an employee, there are certain skill sets which you need to equip with, and the skill set is all the same. Yes, you need to be risk-taking. You have to update yourself. You need to continuously learn. சிறந்த அங்கீகாரத்திற்கான பெண் ஆளுமைகளை இன்றைய நிகழ்விற்கு தேர்வு செய்திருக்கிறார்கள் செல்வி திவ்யா ஸ்வப்னராஜ் அவர்களும் டாக்டர் மோகனலட்சுமி அவர்களும். அடுத்ததாக சிறந்த அங்கீகாரம் இப்போது பல்வேறு துறைகளில் சாதனை படைத்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வழங்கப்படுகிறது. டாக்டர் எலிசபெத் வைஸ் பிரின்சிபல் ஷிஃப்ட் டு விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் அவர்களுக்கு தினத்தந்தி பொது மேலாளர் திரு மாரியப்பன் அவர்கள் மரியாதை செய்வார்கள். சாதனை மங்கைகளை உலகிற்கு அடையாளப்படுத்திய இந்த நிகழ்விற்கு இடம் வழங்கியதற்காக வென்யூ பார்ட்னர் விமென்ஸ் கிறிஸ்டியன் காலேஜ் சார்பாக டாக்டர் லில்லியன் ஜாஸ்பா அவர்கள் மரியாதையை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைய நிகழ்வில் சிறந்த மங்கையருக்கான அங்கீகாரத்தை பெற்ற திருமதி மல்லிகா IPS காவல்துறை தலைவர் மாநில மனித உரிமைகள் ஆணையம் அவர்களை சிறிய உரையாற்றுவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி பத்மபிரியா MD சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், திருமதி மணிமேகலை MD SRM ஹாஸ்பிட்டல், and juries, dear students, WCC College professors, principal. I have great privilege to attend this program and receive this award. I wish to give small simple tips to you. You should give your knowledge, wisdom and money to the society. When you give, the river starts flowing, and once it starts, it's flowing, it's ever full. And don't look back, look forward. As Vivekananda said, infinite energy, enthusiasm,
daring infant patients. These alone great deeds can be achieved. And stand up, be bold, be strong, take the whole responsibility on your own shoulders. Thank you very much for giving me this opportunity. Thank you all. Thank you, ma'am. Thank you so much, ma'am. So next I would like to call upon Dr. Punitha, Dean, Center for Women's Studies, Women Christian College, to deliver the vote of thanks. Please welcome, ma'am. So very good evening, everyone. So on behalf of Women's Christian College, it's my privilege to propose the vote of thanks at this inspiring gathering celebrating the women of Chennai, women who continue to shape our city with resilience, intelligence, compassion, and leadership. First and foremost, I would like to express my heartfelt gratitude to Tanvi TV for choosing us to be venue partners. Please give them a big hand. My heartfelt thanks are due to our chief guest, Apurva IAS, whom I'm very happy to say is also our alumna. Happy to have you again, ma'am. And any event of this nature rests in the achievers. My heartfelt appreciation are due to those who applied for the awards and the awardees. I would also like to thank our sponsors, SRM Global Hospitals, SIMS Hospital, Mayot Hospital, for making the event possible. And finally, students who have been here quiet for the past 3 years, a big hand to you also. And last but not the least, to all of us, women of Chennai, we rock. Thank you all. Have a nice evening. Finally, ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன் மெசேஜ். ஏன்னா இன்னைக்கு இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மியாட் ஹாஸ்பிட்டல். ஸோ அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய டாக்டர் சத்யா, மெடிக்கல் டைரக்டர் அண்ட் ஹெச்ஓடி ஆஃப் இன்டென்சிவ் கேர் சர்வீசஸ், மியாட் இன்டர்நேஷனல். ஸோ ப்ளீஸ் வெல்கம் மேம் ஃபார் ஷார்ட் மோட்டிவேஷனல் ஸ்பீச் டு த ஸ்டூடெண்ட்ஸ். Actually, I prepared a formal speech. எல்லாத்திட்டையும் பேசணும்னு, பட் the way madam took forward the initial இது பண்ணப்போ I thought let me share my own இதுன்னு தோணுச்சு எனக்கு. I am glad female centrica, women centrica அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதுக்குலாம் how a person as your madam psychologist whom she said how to be successful ன்னு சொல்றது. I think we are born with success. Every day whatever we do it is a success for us. ஒரு மினிட்டும் we breathe, அதுவே ஒரு சக்சஸ் தான். பிகாஸ் we don't know next minute நமக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. அந்த மொமெண்ட்ல அந்த செகண்ட்ல you are living now, that is your effort. That's what I can say. இது வந்து as a டாக்டரா நான் நிறைய சயின்டிஃபிக்கா சொல்லலாம், பட் ஜென்ரலாவே சொல்றது வந்து you are carrying forward yourself. ஒன்னொன்னா நீங்க தாண்டி வர டெஃபினெட்லி நீங்க ஒரு நல்ல வாழ்க்கையோட தான் மற்றவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகும், உங்களோட ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் உங்களோட ஃபேமிலிக்கும் ரொம்ப இம்ப்ரெசிவ் ஆகும். நீங்க கண்டிப்பா வருவீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. விமன் ஆஃப் சென்னை நிகழ்வு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களுக்கான அங்கீகாரத்தை பெற்ற சாதனை மங்கைகளுக்கும், இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும், பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.